ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பவர் பக்தி சேனல். நான் இந்திரா. கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதிய கந்த புராணத்தின் அரங்கேற்றத்தின் பொழுது சபையிலே எழுந்த மறுப்பை அந்த கந்தனே நேரில் வந்து சந்தேகத்தை தீர்த்து வைத்து கந்த புராணத்தை அரங்கேறச் செய்த வரலாறு தான் இந்த வீடியோடைய கண்டென்ட். அதுக்கு நாம கச்சியப்ப சிவாச்சாரியார்னா யாரு, அவருடைய சிறப்புகள் என்னங்கிறத பார்ப்போமா? காலத்தியப்ப சிவாச்சாரியார் ஆதிசைவ வேதியர் குலத்துல சேர்ந்தவர். சாஸ்திரங்களில் கற்று தேர்ந்தவர். முக்தி தரும் நகரமான காஞ்சிபுரத்துல குமரக்கோட்டம் என்ற கோவில திருக்கோலம் கொண்டுள்ள அந்த முருகப்பெருமானை நாள்தோறும் பக்தியோடும் நியமத்தோடும் பூஜித்து வந்தார். வாழ்க்கையில அவருக்கு எல்லா சௌகரியங்களும் இருக்கு. ஆனா ஒரே ஒரு குறை மட்டும் இருந்தது. அதுதான் பிள்ளை பேறு இல்லையே என்ற கவலை, ஏக்கம். ஆனாலும் நம்பிக்கையோடு அந்த முருகப்பெருமானை நாள்தோறும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார். அந்த நம்பிக்கைக்கு பரிசாக காலத்தையப்ப சிவாச்சாரியாருடைய மனைவி கருவுற்று ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த ஆண் குழந்தையின் பெயர்தான் கச்சியப்ப சிவாச்சாரியார். இந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் சிறு வயதிலிருந்தே அன்பு, அறிவு, அடக்கம் முதலிய நற்குணங்களை கொண்டு தமிழ், சமஸ்கிருதம் ஆகிய இரு மொழிகளிலும் நல்ல தேர்ச்சி பெற்று விளங்கினான். அது மட்டும் இல்ல, வடமொழி, தமிழ் இந்த 2 மொழிகளிலும் பல நூல்களை அவன் படித்து கற்று தேர்ந்தான். அந்த முருகப்பெருமானுடைய கருணையால பிறந்த குழந்தை அல்லவா, அதனால அவங்க அப்பா காலத்தியப்ப சிவாச்சாரியார் கச்சியப்ப சிவாச்சாரியார முருகனுடைய சேவையில ஈடுபடுத்தினார். அதாவது மற்ற வேலைகளோட சேர்த்து குமரக்கோட்டத்துல இருக்கிற குமரனை பூஜிக்கிற வேலையில் தன் மகனை ஈடுபடுத்தினார். இப்படி குமரக்கோட்டத்துல இருக்கிற குமரனை பூஜிக்கும் பணியோட சேர்த்து தேவார திருவாசகங்களை எல்லாம் கற்று தேர்ந்தார். இப்படி சேவை செஞ்சுக்கிட்டே வர ஒரு நாள் அவருக்கு ஒரு கனவு வந்தது. அதுல முருகப்பெருமான் வராரு. இவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, அன்பனே, ஸ்கந்த புராணத்தின் 6 சம்ஹிதைகளுள் சங்கர சம்ஹிதையின் முதல் காண்டமாகிய சிவரகசிய காண்டத்தில் விவரிக்கப்பட்டுள்ள என்னுடைய சரித்திரத்தை கந்த புராணமாக தமிழிலே பெருங்காப்பியமாக பாடு அப்படின்னு கட்டளையிடுறாரு. அதோட சேர்த்து திகட சக்கர செம்முக மைந்துள்ளான் அப்படின்னு ஒரு அடி எடுத்து கொடுத்து இதை வச்சு கந்த புராணத்தை ஆரம்பி அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடறாரு. கனவு கலைந்ததும் அந்த முருகப்பெருமானே தன்னுடைய கனவுல தோன்றி தன்னை தேர்ந்தெடுத்து அவருடைய புராணத்தை எழுத சொல்லி தனக்கு கட்டளை இட்டது நினைச்சு அவர் ரொம்ப பூரித்து போறாரு, மனம் உருகி போறாரு. உடனே அந்த பகவானுடைய கட்டளையை ஏற்று கந்த புராணத்தை எழுத ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கே பூஜை புனஸ்காரங்கள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கந்த புராணத்தை எழுத கந்தனுடைய அடியிலே உட்காந்து புராணத்தை எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு கந்தனே எடுத்து கொடுத்த அடியான திகட சக்கர் செம்முக மைந்துள்ளான் அந்த அடியையே முதல் வரியாக வைத்து கந்த புராணத்தை எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி புராணத்தை எழுத ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு பாடலா எழுதுறாரு. ஒவ்வொரு பாடலும் எழுதும்போது எங்கேயாவது நடுவில் அவருக்கே சந்தேகம் வந்திருக்கு, இந்த பாடல் கரெக்டா இருக்கா, சிறப்பா இருக்கா அப்படின்னு அவர் ஒரு சந்தேகம் வந்தா அந்த பாடலை திரும்பியும் போய் அந்த ஓலைச்சுவடியில படிச்சு படிச்சு பார்ப்பாராம். இதுக்கு மேல சிறப்பா இந்த பாடலை நம்ம திருத்தம் பண்ண முடியாதுங்கிற திருப்தி அவருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த பாடலையே எழுதுவாராம். இப்படி ஒரே நாள்ல எழுதின அத்தனை பாடல்களையும் அந்த ஓலைச்சுவடிகளை ஒரு வெண்பட்டு துணியால கட்டி முருகப்பெருமானுடைய பாதங்கள்ல சமர்ப்பிச்சு விட்டு அந்த கதவை மூடிவிட்டு கோவிலை மூடிக்கொண்டு நைட்டு கிளம்பிடுவாராம். அடுத்த நாள் காலையில வந்து கதவை திறந்து பார்த்தா முருகப்பெருமான் அந்த வெண்பட்டு துணியை கழட்டி ஓலைச்சுவடிகள்லாம் படிச்சு எங்கெங்கெல்லாம் தப்பு இருக்கோ அதுல கரெக்ஷன்ஸ் பண்ணி வைப்பாராம். இப்படித்தான் கந்த புராணத்துல இருக்கிற பாடல்கள்லாம் அந்த கந்த பெருமானே அங்கீகாரம் கொடுத்திருக்காரு. இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி கச்சியப்ப சிவாச்சாரியார் 10,345 செய்யுள்களோட புராணத்தை நிறைவு செய்யறாரு. பெருமகிழ்ச்சியோட சுவாமியோட பாதத்துல சமர்ப்பித்து விட்டு தான் பாடி அந்த இறைவனே அங்கீகரித்த நூலை வந்து ஆன்றோர்கள், சான்றோர்கள், அறிஞர்கள், பண்டிதர்கள் நிறைந்த சபையில அரங்கேற்றணும் அப்படின்னு எண்ணம் கொண்டாரு. அதனால ஒரு சுபதினம் சுபமுகூர்த்தம் நிச்சயம் செய்து அவரே எல்லோருக்குமே தெரியப்படுத்துறாரு. இந்த நாள்ல குமரக்கோட்டத்துக்கு வந்துருங்க, இந்த மாதிரி கந்த புராணம் நான் எழுதியிருக்கேன், அதை அரங்கேற்ற போறேன் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அந்த நாள் வந்தது, அந்த சுபதினம் வந்தது. குமரக்கோட்டமே கோலாகலமாக இருந்தது. எப்படின்னா பந்தல்கள் போடப்பட்டு தோரணங்கள், வண்ணக்கொடி எல்லாம் போடப்பட்டு அலங்காரமாக காட்சி அளித்தது. அறிஞர்கள், பண்டிதர்களோட சேர்ந்து மக்களும் இறைவனுடைய திருக்கதையை கேட்டு ஆனந்திக்க கூட்டம் கூட்டமாக வந்து சேர்ந்தனர். குறிப்பிட்ட சுப முகூர்த்தத்துல
சபைக்கு வருவதற்கு முன்னாடி குமரக்கோட்டத்துல இருக்கிற குமரனுக்கு எல்லா பூஜைகளையும் நல்லபடியா முடித்து கொண்டு வெண்பட்டினால கட்டி வைக்கப்பட்டிருந்த ஓலைச்சுவடிகளை சுவாமி கிட்ட சமர்ப்பித்து அதை அப்படியே எடுத்து கண்கள்ல ஒத்திக்கிட்டு சுவாமியை பார்த்து சொல்றாரு, சுவாமி, உங்களுடைய கட்டளைப்படி நான் எழுதிய இந்த நூலை இன்னைக்கு அரங்கேற்றம் செய்ய போறேன். இந்த பணி நல்லபடியா இனிதே நிறைவேற உன் அருள் எனக்கு துணை நிற்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு புலவர்கள், பண்டிதர்கள், சாஸ்திர விற்பன்னர்கள், சகல கலா வல்லுநர்கள் இவர்கள் எல்லோரும் கூடிய சபைக்கு வந்து சேர்றாரு. அந்த மண்டபத்துக்கு நடுவுல ஒரு மேடை இருக்கு. அந்த மேடையில ஏறி நின்று சபையினர் எல்லோருக்குமே அவருடைய இரு கைகளை கூப்பி வணங்கி விட்டு கீழே உட்கார்றாரு. சபையினரை பார்த்து வணங்கி என்ன சொல்றாருன்னா, பேரன்புடைய பெருமக்களே, என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டுனவரை எழுதிய இந்த கந்த புராணத்தை உங்களுடைய சமூகத்துல அரங்கேற்றம் செய்ய வந்திருக்கேன், அனுமதி தாங்க அப்படின்னு வேண்டுறாரு. அந்த சபையினரும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம், அந்த நூலை படிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாங்க. கச்சியப்ப சிவாச்சாரியாரும் குமரப்பெருமானை தியானித்து கொண்டு தட்டுல வைக்கப்பட்டிருந்த வெண்பட்டினால கட்டப்பட்ட அந்த ஓலைச்சுவடிகள்ல அந்த வெண்பட்டை அவிழ்த்து ஒரு ஓலைச்சுவடியை எழுத்து முதல் பாடலை பாடி காட்டினார். அந்த பாடல் என்னன்னா, திகட சக்கர செம்முக மைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோம். இந்த முதல் பாடல் விநாயகருடைய காப்பு. இந்த பாடலை பாடிட்டு அதனுடைய விளக்கத்தையும் சொல்றாரு. திகழ் தசக்கர செம்முகம் ஐந்துளான், அதாவது விளங்கா நின்ற 10 திருக்கைகளும் செவ்விய 5 திருமுகங்களும் உள்ள சிவபெருமானுடைய என்று பொருள் கூறினார். இப்படி பொருள் சொல்லிட்டே இருக்கும்போதே கூட்டத்துல இருந்து ஒரு புலவர் எந்திரிச்சு நின்று, ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம், அந்த சந்தேகத்தை தீர்த்துட்டு அதுக்கப்புறமா மேலே தொடர்ந்து நீங்க இந்த பாடலை பாடுங்க அப்படின்னு சொல்றாரு. கச்சியப்ப சிவாச்சாரியார், என்னப்பா உனக்கு சந்தேகம் அப்படின்னு கேட்கிறாரு. சுவாமி, திகழ் தசம் என்ற வார்த்தைகள் திகடசம் என்று புணர்வதற்கு தொல்காப்பியம் முதலிய இலக்கண நூல்களில் கூட விதி இல்லையே. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இந்த பதங்களை சேர்த்து திகடசம்னு பாடி இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இதை கேட்ட உடனே நிறைய பேர் புலவர்கள், ஆமா, அவர் கேட்டது சரிதான், இலக்கண விதிப்படி திகடசம் என்ற சேர்க்கை சரியான சேர்க்கை கிடையாது அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே கச்சியப்ப சிவாச்சாரியாரும் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்றதும் சரிதான், அது எனக்கும் தெரியும், ஆனா இந்த முதல் அடியான திகட சக்கர செம்முக மைந்துள்ளான் அப்படிங்கிற அடியை அந்த எம்பெருமான் கந்தனே வந்து பாடி எனக்கு எடுத்து கொடுத்த அடி, அதை வச்சுதான் இந்த கந்த புராணத்தை எழுத ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு விளக்கம் கொடுக்கிறாரு. இந்த விளக்கத்தை கேட்டதும் அந்த புலவரும் வேறு சிலரும் உடனே சிரிச்சுட்டாங்க. சிரிச்சுட்டு அவங்க சொல்றாங்க, சுவாமி, நீங்க சொன்ன மாதிரி அந்த கந்த பெருமானே வந்து அடி எடுத்து கொடுத்த மாதிரியே இருக்கட்டும், அப்படி இருந்தாலுமே அது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம், இதை நாங்க எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு வேணா ஒரு 2 வழி இருக்கு. ஒண்ணு, உங்க கனவுல வந்த அந்த குமரப்பெருமானே நேர்ல வந்து நான் தான் இந்த அடியை எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லட்டும், அப்போ நாங்க இந்த நூலை மகிழ்ச்சியோடு ஏத்துக்கொள்றோம். இல்லைன்னா 2வது ஆப்ஷன் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு இலக்கண சேர்க்கை கரெக்டுன்னு ஏதாவது ஒரு இலக்கண நூல்ல இருந்து அதோடைய விதியை எடுத்து காட்டுங்க, அப்ப நாங்க ஏத்துக்கிறோம். இது 2த்துல ஏதாவது ஒண்ணு நடந்தாதான் இந்த அரங்கத்துல இந்த நூல் அரங்கேற நாங்க அனுமதிப்போம் அப்படின்னு சொல்றாரு. அவங்க சொல்றதும் சரிதானே, இது ரகசியமாச்சே, கனவுல வந்ததை எப்படி மற்றவங்க ஏத்துப்பாங்க அப்படின்னு உணர்ந்த கச்சியப்ப சிவாச்சாரியார், சரி, நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன், திரும்பவும் நாளைக்கு சபை கூடட்டும், நீங்க சொன்ன மாதிரி இந்த 2 ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று நாளைக்கு நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சபை கலைந்தது. எல்லோரும் வெளியில போனதுக்கு அப்புறம் இவரும் கனத்த இதயத்தோட இந்த நூல் இன்னைக்கு அரங்கேற முடியலையே அப்படிங்கிற ஒரு மனசு வேதனையோட அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் திரும்பி அந்த வெண்பட்டுல கட்டிக்கிட்டு எடுத்துக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டே திரும்பவும் குமரக்கோட்டத்துக்கே போறாரு. குமரக்கோட்டம் கோவில்ல குடிக்கொண்டுள்ள குமரனுடைய பாதங்கள்ல விழுந்து அழுறாரு. என்னப்பா இப்படிப்பட்ட தடங்கள் வந்துருச்சேன்னு புலம்புறாரு. அவருக்கு வேற எந்த வேலையும் செய்ய மனசே வரமாட்டேங்குது, சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேங்கிறாரு. இரவு பூஜைகள்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனாலும் அவருக்கு வீட்டுக்கு போக மனசே இல்லை. அதனால கோவில் கதவை உள்புறமா தாழ் போட்டு கொண்டு சுவாமியுடைய பாதத்திலேயே படுத்துக்கிறாரு. படுத்ததுல இருந்து ஒரே புலம்பல் தான். இந்த இலக்கணம் எந்த நூல்ல இருக்குன்னே எனக்கு தெரியலையே, அதை நான் எப்படி கண்டுபிடிப்பேன், இல்லைன்னா சுவாமியே நேர்ல வந்து சொல்லணுமே, இது 2த்துல எதுவுமே நடக்கலைன்னா நாளைக்கு ரொம்ப பெரிய அவமானமாயிரும், நான் எப்படி உயிரோட இருப்பேன், அதனால நாளைய பொழுது எனக்கு விடியாம போனாலே நல்லது, இப்படிலாம் புலம்பிக்கிட்டே அவர் தூங்கிறாரு.
தூக்கத்துல அவருக்கு கனவு வருது. அந்த குமரப்பெருமானே வராரு. கனவுல வந்த முருகன் என்ன சொல்றாருன்னா, அன்பனே கவலைப்படாத, நான் எடுத்து கொடுத்த அடிதான் அந்த திகட சக்கரம். இந்த சேர்க்கைக்கு இலக்கணம் இருக்கு. சோழ நாட்டுல வீர சோழியம் என்ற ஒரு இலக்கண நூல் இருக்கு. திகழ் தசம் என்ற இரு பதங்கள் திகடசம் என்று புணர்வதற்கு விதி அந்த நூல்ல சந்தி படலத்துல 18ஆம் செய்யுள்ள இருக்கு. சோழ நாட்டு புலவன் ஒருவன் நாளைக்கு அந்த சபையில அந்த நூலை எடுத்துட்டு நேர்ல வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து தருவான் அப்படின்னு சொல்லி மறைந்து போறாரு. கனவு கலையுது. இவர் எந்திரிக்கிறாரு. இறைவனுடைய கருணையை நினைத்து அவர் கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீர் வருது. முருகா, உன்னுடைய பெருமை என்ன, உன்னுடைய கருணை என்ன அப்படின்னு அவர் உள்ளம் உருகி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்றாரு. பொழுது விடிந்தது. கச்சியப்பர் உள்ளம் ஆனந்தத்தோடு நிறைந்து சுவாமியை வந்து வழக்கப்படி எல்லா பூஜைகளும் பண்ணிட்டு அந்த சபைக்கு அவர் கிளம்பி போறாரு. முதல் நாள் எப்படி அந்த சபை நிறைந்து இருந்ததோ அடுத்த நாளும் அதே அளவுக்கு நிறைந்திருந்தது. ஏன்னா இறைவன் வந்து தீர்த்து வைப்பானா இந்த சந்தேகத்தை, இல்லைன்னா இவர் ஏதாவது இலக்கண நூலை கொண்டு வந்து காட்டுவாரா, விதி அதுல இருக்கு அப்படின்னு அந்த ஆர்வத்தோட மக்கள் எல்லோருமே திரண்டு இருந்தாங்க அந்த சபையில. இவரும் சபைக்கு வந்து சேர்றாரு. மண்டபத்துக்குள்ள வந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமும் அந்த வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. யாரோ வருவாங்கன்னு சொன்னாரே, யாரோ கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு சொன்னாரே நூலை, யார் வருவாங்க எப்போ வருவாங்க, நான் அந்த வாசலையே வெறித்து பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அதே சமயம் வாசல்ல ஒரு இளைஞர் வராரு. வந்து அந்த வாசல்ல இருக்கிறவங்க கிட்ட கச்சியப்ப சிவாச்சாரியார் எங்க இருக்காரு, அவரை நான் பார்க்கணும்னு சொல்றாரு. அவங்களும் அவரை கூட்டிட்டு போறாங்க. மண்டபத்துக்குள்ள கூட்டிட்டு போய் அவர்கிட்ட விடுறாங்க. அவரை பார்த்ததுமே அந்த இளைஞன் சொல்றான், பூஜ்யரே, அடியேன் சோழ நாட்டு புலவர்கள்ல ஒருத்தன், தங்களை சந்திக்க வேண்டும் என்று ஓடோடி வந்தேன். இதோ நீங்க கேட்ட நூல், நீங்க கேட்ட இலக்கண விதி இதுலதான் இருக்கு, இந்தாருங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்கறாரு. அதே சமயம் இதுக்கு முன்னாடி நாள் அந்த சந்தேகத்தை எழுப்பின புலவர் இருக்கார் இல்லையா, அவர் முன்னாடி வந்து அந்த நூலை டக்குன்னு அவர் கையில வாங்கிக்கிட்டு இது என்ன புக்கு, இது என்ன புத்தகம் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த இளைஞர் சொல்றாரு, பண்டிதரே, வீர சோழியம் என்ற இலக்கண நூல் தான் இது. சோழ நாட்டுல வழக்கத்துல இருக்கு. இதுல சந்தி படலத்துல வர 18ஆம் செய்யுள்ள நேத்து நீங்க கேட்ட இலக்கணத்துக்கு உரிய விதி இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கறாரு. அந்த புலவர் உடனே சந்தி படலம் எடுக்கிறாரு, 18ஆம் செய்யுள் எடுக்கிறாரு, படிக்கிறாரு. திகழ் தசம் என்ற இரு வார்த்தைகளும் சேர்ந்து திகடசம் என்று ஆவதற்கான விதி அந்த செய்யுளிலே சொல்லப்பட்டிருந்தது. இதை வந்து உறக்க மற்றவங்களுக்கும் கேட்குற மாதிரி படித்து காட்டுறாரு அதே புலவர். அதை படிச்சு காட்டினதுக்கு அப்புறம் அங்க இருந்த புலவர்களுடைய சந்தேகம் தீர்ந்தது. உடனே இந்த இளைஞன் கேட்கிறாரு, சபையோர்களே, உங்கள் ஐயம் நீங்கியதல்லவா அப்படின்னு கேட்கிறாரு அந்த சோழ நாட்டு புலவன். எங்கள் ஐயம் நீங்கி விட்டது, கச்சியப்பரே நூலை தொடர்ந்து பாடுங்கள் அப்படின்னு அங்கங்க இருந்து சொல்றாங்க. அடுத்த கணமே என்ன நடக்குதுன்னா, பளிச்சுன்னு ஒரு மின்னல் வெட்டுது. அந்த மின்னல்ல சோழ நாட்டு புலவன் இருக்காரு இல்லையா, அவர் மறைந்து போறாரு சட்டுன்னு. என்னன்னு ஆரவாரத்தோட பரபரப்பா அந்த சபையில எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. என்ன நடந்தது, ஒரு மின்னல் வந்தது, அந்த அந்த சோழ நாட்டு புலவன் எங்கன்னு எல்லாருமே தேடுறாங்க. அப்புறம்தான் அவங்களுக்கு புலப்படுது, சாக்ஷாத் அந்த கந்த பெருமானே வந்திருக்காரு, வந்து அவங்களுடைய சந்தேகத்தை தீர்த்திருக்காருங்கிறது அவங்க எல்லோருக்குமே புரியுது. இதை உணர்ந்த கச்சியப்ப சிவாச்சாரியாரும் அவரையே மறந்து உட்கார்ந்து இருந்தாரு. கண்கள்ல நீர் வழியுது. குமரனே தனக்காக வந்து தன்னை காப்பாத்தி இருக்காரேன்னு அவர் நினைச்சு பூரித்து போய் அப்படியே ஆனந்த கண்ணீர் விடுறாரு. அந்த ஜனங்களுக்கெல்லாம் என்ன சொல்றாருன்னா, மகா ஜனங்களே, கந்த பெருமானே சோழ நாட்டு புலவராக இங்கு தோன்றி உங்கள் சந்தேகத்தை போக்கி அருளினார் என்று நான் தழுக்க அவர் சொல்றாரு. இந்த வார்த்தைகளை கேட்ட சபையோரெல்லாம் மகிழ்ச்சி, ஆரவரம், ஆச்சரியம், எல்லா உணர்ச்சிகளும் அவங்களுக்கு வந்து நிரம்பி இருந்தது அந்த டைம்ல. முதல் நாள் சந்தேகத்தை எழுப்பினார் இல்ல சபையில, அந்த புலவர் உடனே வந்து கச்சியப்ப சிவாச்சாரியுடைய கால்களில் பிடிச்சிக்கிட்டு, என்னை வந்து மன்னிச்சிருங்க, உங்களுடைய அறிவாற்றலை என்னால் உணர முடியல, உணராம தப்பு செஞ்சுட்டேன். சுவாமியே வந்து உங்களுக்கு பக்கபலமா நின்று சந்தேகத்தை தீர்த்து வச்சிருக்காருன்னா நீங்க எப்பேற்பட்டவர், நான் செஞ்ச குற்றத்துக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு. கச்சியப்ப சிவாச்சாரியாரும் அந்த புலவரை வந்து தோள்களை தொட்டு எழுப்பி அவரை கட்டி அணைக்கிறாரு. சொல்றாரு, என்னன்னா, நீங்க வந்து வருத்தப்பட வேண்டாம், நீங்க இந்த மாதிரி இந்த நூலுக்கு மறுப்பு தெரிவிக்கலன்னா அந்த கந்தரே நேரில் வந்து ஒரு அருள் பண்ணாரே, அந்த அருள் வெளிப்பட்டதுக்கு நீங்க தான் காரணம், அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு.
அப்புறம் அந்த சபையில இருந்தவங்க இறைவனே நேரில் தோன்றி ஆதாரம் காட்டிய பிறகு தடை என்ன, நீங்க மேல படிங்க அந்த நூலை, நாம அதை கேட்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. கச்சியப்ப சிவாச்சாரியாரும் அடுத்த பாடலை மேலே தொடர்ந்து பாடலானார். அந்த மாதிரி நாள்தோறும் அங்க புராண அரங்கேற்றம் தொடர்ந்தது. பாடல்கள் ஒவ்வொன்றாக பாடி அவற்றுக்கு விளக்கம் தந்தார் கச்சியப்ப சிவாச்சாரியார். சந்தேகம் கேட்ட புலவர் 2 ஆப்ஷன் கொடுத்தாரு. ஆனா கந்தபெருமான் அந்த 2 ஆப்ஷனையும் நிறைவேற்றிட்டாரு. நேர்லயும் வந்தாரு, அந்த விதி இருக்கிற நூலையும் எடுத்து காட்டிட்டாரு. எப்படி உங்களுக்கும் மெய் சிலிர்த்ததா கந்தனுடைய அருளை தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம்? என்னுடைய இந்த பணியும் உங்களுடைய ஆதரவும் தொடர அந்த குமரனை பணிகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.